பிரவேஷிகா ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கபீர்தாஸ்லேருந்து கண்டெஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இது பிரவேஷிகா சரவணா கைட் பேஜ் நம்பர் 72. சப் மே தா தப் குரு நஹி. எப்போ சப்னா எப்போன்னு அர்த்தம். நான் தான் பெருசு. இப்போ சில விஷயம் நமக்கும் குருனா டீச்சர், நம்ம டீச்சருக்கும் ஜென்ரேஷன் கேப் நிறைய இருக்கும். ஸோ அவங்களுக்கு புதுசாக தெரிகிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அப்போ நம்ம என்ன நினைக்கக்கூடாதான், நம்ம குருவை விட நம்ம அறிவாளின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அப் குரு ஹம் நாஹி, நம்ம குருக்கிட்டேருந்து கற்றுக்கிறத கம்மி பண்ணிடுவோம். பிரேம் கலி, அன்புன்ற ரோடில் அதி சங்கரி. என்ன பண்ண முடியும், நம்ம என்னதான் எல்லாம் குருவை விட தெரிஞ்சாலும் குரு தான் பெரியவர்ன்ற, அவருக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு தாட் நமக்குள்ளே இருந்ததுன்னா அவரோட அன்புன்ற ஒரு தெருவில் ஒன்று சேர முடியும். தாபே தோனா சம்பாகி, நம்ம அறிவையும் பெற முடியும், அன்பையும் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்டி சாவல் லை ஜலி பீச் மே, அதாவது சின்டினா எறும்பு, சாவல்னா அரிசி, பீச் மேனா நடுவில், மிலே கயி, மிலேனா மீட் பண்ணுறது, தால். ஒரு எறும்பு ஒரு அரிசியை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு தால் பார்க்குது. எறும்பு அரிசியை விட சின்னதான ஒரு ஸ்ட்ரக்சர், அரிசியை தூக்கிட்டு போகிறதே அதுக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்கு. அது நடுவில் பருப்பு பார்த்துச்சுன்னா ரெண்டையும் ஒரே டைமில் தலை தூக்கிட்டு போக முடியுமா? முடியாது. கபீர் தோவும் நாம் இல்லையே. அப்போ தான் கபீர் சொல்கிற, வாழ்க்கையிலையும் அப்படி தான், நம்மளால் ரெண்டு பக்கமும், இப்போ யாராவது ரெண்டு பேரையும் நம்மளால் திருப்திப்படுத்த முடியாது, எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாகவும் இருக்க முடியாது. ஒருத்தர் மனசை நம்ம என்ன பண்ண கஷ்டப்படுத்தி தான் முடியும். ரெண்டையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, தூக்கிட்டு போக முடியாது. ஸோ மனமே, நீ ஏதாவது ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணிக்கோ, ரெண்டு மேலேயும் ஆசைப்படாத அப்படின்னு நமக்கு இங்கே ஒரு அறிவுரை கொடுக்குறார். கால் கரே சோ ஆஜ் கரே கர். கால்னா இங்கே டுமாரோ, நாளைக்கு செய்ய நினைக்கிறத ஆஜ், இன்னைக்கு செய். ஆஜ் கரே சோ அப், இன்றைக்கி செய்கிறத இப்போவே செய்யி. பல்மே பர்லன் ஹோயிங்கா, அதாவது நம்ம மனுஷங்க சோம்பேறித்தனமானவங்க, ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி ஒரு வேலையை அப்புறம் செய்யலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே போகும் இல்லையா, அந்த மாதிரி பர்சனுக்கு கபீர்தாஸ் அட்வைஸ் பண்ணுறாரு. நாளைக்கு வேலையை இன்றைக்கே செய்ய ஆரம்பி, இன்றைக்கி வேலையை இப்போவே செய்ய ஆரம்பி. ஏன்னா சூழ்நிலை மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மிளகாப்பொடி அடைக்கிறதுக்கு எல்லா பொருளையும் வெயிலில் காய போடுறோன்னு வச்சுக்கலாம். நாளைக்கு போடலான்னு நினச்சிட்டே இருந்தோன்னா சடனாக நம்ம சூழ்நிலை மாதிரி மழை வந்துடுச்சுன்னா அந்த வேலையை இனிமேட்டு எப்போ செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாயிரும் இல்லையா. அதனால் சூழ்நிலை நமக்கு இனிமேட்டு ஃப்யூச்சரில் ஏதாவது திடீர்னு ஒரு வேலை வரலாம். அதனால் என்றைக்கு நம்ம சூழ்நிலை எப்படி மாறும்னு தெரியாது. அதனால் நமக்கு டைம் கிடைக்கும் போது நம்ம மாதிரி வேலைகளை செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்தூரி குண்டல் பஜே முறுக்கு டூட்டே வன்மாகி, ஐசா கடி கடி ராம்ஹ துனியா தேகை நாகி. ஸோ இதை நம்ம இங்கே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. கஸ்தூரின்ற மானு தன்னுடைய நாபிக்கபலத்துலேருந்து ஒரு வகையான நறுமணமான திரவம் சுரக்கும். அதை பார்த்து அது காட்டிலேருந்து தான் எங்கேருந்தோ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மான் காடு ஃபுல்லாக தேடும், தாங்கிட்ட இருந்து தான் அந்த நறுமணம் வருதுன்னு தெரியாமல். அதே மாதிரி தான் கடி கடி ராம, நம்மளும் கடவுளை இமயமலையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தேடுறோம், கடவுள் நம்மளோட மனசில் தான் இருக்காருன்னு தெரியாமல் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான தோகை கொடுத்துருக்காங்க. ஷோ தோஹே காட் பூ அப்படின்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். தாஹி போயி தூ ஃபூல், நீங்கள் மலருக்கான ஒரு விதையை விதைத்தீங்கன்னா மலர் தான் கிடைக்கும். ஒரு நெல்லை விதைச்சிங்கன்னா நெல் கிடைக்கும். நெல் செடியிலேருந்து நமக்கு பூ கிடைக்காது. ஸோ தோஹி ஃபூல்க ஃபூல்க, அதாவது நமக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கும் நல்லது செய்யுங்க. அவங்க நமக்கு கெட்டதை செஞ்சுட்டாங்க, நம்ம கெட்டதை செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு நம்ம எதை விதைச்சிருக்கோம் கெட்டதை, அது பழி வாங்குகிற சக்தியாக மாறி நமக்கு திருப்பி அவங்க கெட்டதை தான் செய்வாங்க. இஃப் ஒன் கேஸ் நீங்கள் அவங்க கெட்டதை செஞ்சவங்களுக்கு நல்லது செஞ்சு பாருங்கள், அவங்க நம்ம எவ்வளோ கெட்டதை செஞ்சாலும் நமக்கு நல்லது செய்கிறாங்களே அப்படின்னு அவங்களும் மனம் திருந்தி உங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறக்கூட சான்ஸ் இருக்குது. போஹேஹி திரிசூல் அதான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக வைக்கோல் செடியை முளைச்சிங்கன்னா உங்களுக்கு வைக்கோல் தான் கிடைக்கும். ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும்னு நம்மளை அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இந்த 5 இது தான் நமக்கு கண்டெஸ்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க கபீர். ரஹீமனை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.